நாடுக்கு பேசு நாடுக்கு பேசு பேசு எப்படி வந்ததுக்கு நல்லா எப்படி இருக்குது கஷ்டமா தெரியுதா இது வந்து இல்லை ரொம்ப இலகுவா இருக்குதா இல்லை இது புதுசா இருக்குதா எப்படி இருக்குது நீ வாழ்க்கையில இந்த அனுபவங்களை பார்த்துருக்கியா இல்லை இதில் இந்த அனுபவங்களை பார்த்தது கிடையாதுன்னு நினச்சி பார்த்துருக்கேன் இங்கெல்லாம் நினச்சி பார்த்துருக்கேன் இங்கெல்லாம் வரணும் இங்கெல்லாம் போகணும் இருக்கணும் அப்படின்ட்டு சின்ன வயசு கனவு நம்மளுக்கு சரி இருந்தாலும் இப்போ தான் வாய்ப்பே கிடைச்சிருக்கு எனக்கு சரி உள்ள வாழ்றதுக்கான வாய்ப்பு உள்ள வந்து தங்குறதுக்கான வாய்ப்பு வேலை செய்யறதுக்கு அதனால கஷ்டத்தை வந்து கஷ்டமாக எடுத்துக்கலாம் நான் ஒரு ஆசையாக அப்படி எடுக்கிறனால நீங்களும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல எனக்கு கொண்டு போகிறதுல வந்து நான் வாமிட் எடுக்கிறேன் இவனை எது கஷ்டப்பட்டு கொண்டு போகணும் இவனை அங்கேயே இருக்கலாம் அப்படின்றதில்ல என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்க அதனால வந்து எனக்கு பெருசாக தெரில நான் பாட்டுக்கு முடிஞ்ச வரையும் இருக்கேன் இல்லையா படுத்துக்கிறேன் அதனால ஜாலியாக இருக்கு இவ்வளோ பிரயாசப்படுறிய இது எதுக்காக பிரயாசப்படுற நீ வந்து நான் இது தொழிலில் இறங்கிட்டேன் மீன் விற்கிறது வந்து என்னோட தொழில் அப்படின்னும் போது நம்ம மீன் விற்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டு அங்கேயே வருமானத்தை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது முக்கியமாக வந்து மீன் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு மீன் வந்து சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை யாரும் வந்து வேணான்னு சொல்ல முடியாது வேணான்னு சொல்கிறவங்க சாப்பிட்டே ஆகும் அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம சுத்தமாக கொடுக்கணும் ரொம்ப நல்லதாக கொடுக்கணும் பிரயோஜனமாக கொடுக்கணும் இன்னும் நிறையா நாட்டில் வந்து இன்னும் நிறையா மாதிரி கொடுக்குறாங்க மீனோட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமா நம்ம நாட்டில் அப்படின்றதுக்கு என்னோட இது ஆசை அந்த மாதிரி கொடுக்கணும் ரொம்ப சுத்தமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அவ்வளோ சுத்தமாக கொடுக்கணும் நல்ல பொருள் நல்ல விதமாக கொடுத்துடணும் பணத்துக்காக பார்க்கல பணம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை நம்மளுக்கு மக்களோட அன்பு எனக்கு வந்து அங்கே வந்து பெரிய அன்பு வச்சுருக்காங்க நம்ம வந்து ரொம்ப பெரிய அன்பு வச்சுருக்காங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க பார்க்கணும் சொன்னால் ஒரு அப்படின்ற அன்பு வச்சுருக்காங்க அதை வந்து இன்னும் காப்பாற்றிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக ஓடிட்டே இருக்கேன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது வந்து தெரிஞ்சுக்கிறது தான் கற்றுக்கிறது தான் இங்கே வந்தால் உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மீனோட விவரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் எந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோவும் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ன நடந்ததுன்றதை முடிஞ்ச வரையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் போகிறோம் இல்லை ஆழமாக தூரமாக போகிறோம் இப்போ போகிறதுக்கு அந்த இடத்த கனவா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு குறைஞ்சு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் நாங்கள் மணி பார்த்து 1:30 மணி 3:15 போய் சேர்றதுக்கு 3:45 4 மணி ஆயிரும் இது வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் நல்ல தயார் பண்ணிடுங்க லைட் வந்து எதுக்குன்னா இன்னொன்று பெரிய படகுகள் உள்ள அடக்கும் நாங்கள் சின்ன படகுனால தெரியாது அப்போ நாங்கள் இதை போட்டு கட்டி விட்டாங்கன்னா அந்த லெக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயம்னா அந்த லெக்கு வைப்போம் நண்பர்களே பாருங்க தண்ணி காசு கோட்டு போட்டுட்டோம் நண்பரை பாருங்க உள்ள படுக்கைக்கு ஆயத்தமாயாச்சு தண்ணி ஜாஸ்தி அடிக்குது அந்த பெட்ல படுக்கையில ரெடி பண்ணிட்டாங்க உள்ள இருக்காப்புல பாத்தீங்க பார்த்திபன் ஏன்னா தண்ணி அடிச்சுட்டே இருக்கு அவங்க உடம்புலாம் ஈரமாயிட்டு சரியா 1.25 நாங்கள் ஈரத்துல நனைஞ்சிட்டு போறோம் கடலுக்குள்ள அதாவது சும்மா சாதாரணம் இல்லை நண்பர்களே தொடர்ந்து பாருங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமான காரியம் பார்த்துருங்க நான் மீண்டும் சொல்றது கஷ்டம் நீங்க நினைக்கலாம் ஆனா நாங்க போற படகு சின்ன படகா அதனால தண்ணி ஜாஸ்தி அடிக்குது நான் பாருங்க அவங்க எல்லாம் பெட்ல படுக்கையெல்லாம் ரெடியா இருக்காப்புல உள்ள மூடிட்டாப்புல தண்ணி ஜாஸ்தி அடிச்சிட்டு இருக்கு படகு இப்படிதான் போயிட்டு இருப்பாருங்க காத்துக்குள்ள படகு அங்கிட்டு லம்பா ஆடிட்டு அப்படி அதாவது
லிம்பு பார்த்துருக்கு அதிகமாக நேரம் எவ்வளோ போகாத படகு அங்கிட்டு இங்கிட்டும் அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு மகிழ்ச்சி என்னன்னா எவ்வளோதோ நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அதாவது இதில் இதாக தொழில் அது ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் செஞ்சாகணும். அப்படி செஞ்சால் தான் அந்த கஷ்டம் தெரியாது பார்த்துருக்கோம்லே. அதனால் பாருங்க தொடர்ந்து எங்களுடைய வீடியோ போடுறோம். நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. உண்மையான மக்களை உள்ளதை போடுறேன். ஏன் சொன்னா எங்களுடைய கஷ்டம் எல்லாமே இந்த மகிழ்ச்சி அதனால நிமித்தம் சரியாகுது வந்துருங்க. எப்படி மகிழ்ச்சி ஆகுதுன்னா நாங்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது ஒரு விதமான நம்பிக்கையில் போகிறோமா, கடவுளோட நம்பிக்கை தான் போகிறது. கடவுளோட கிருபை தான் நாங்கள் உள்ளே போகிறதும் செய்யணும். ஏன் சொன்னா அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுக்கு அதில் பாடு வரும்போது அது ஒரு மகிழ்ச்சி பார்த்துக்க. அது இடைமுறையாத மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்களுக்கு தொடர்ந்து. இப்போதைக்கு ரெட்டே இருக்கலாம். இப்போதைக்கு காலையில் மீட் பண்ணுறேன். சரியா? பாய் பாய். இது பார்த்தீங்கன்னா நிலா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஆனால் நடுக்கடலுக்கு போயிட்டா நம்ம கண்ணில் நேராக பார்க்குறது வந்து அவ்வளோ அதிசயமாக இருக்குது. இது வந்து நிலாவை சுற்றி ஒரு வட்டம் இருந்தது. வட்டம் அவ்வளோ அழகாக இருந்தது. அது பக்கத்தில் இந்த மேகம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் கடலுக்குள்ளே நடுவில் போயிட்டோம், வானம் இந்த அளவுக்கெல்லாம் நம்ம அழகை காட்டுமா அப்படின்ட்டு. நாளாயிட்டு வேலைக்கு போகிறோம், விட்டுட்டு போகிறோம். அடிபக்ஷனில் 3 செட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்டிகள் விளை விட்டுட்டோம். இன்னும் ஒரு செட்டு விளையாடாக்கு அதை விடணும். பாருங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க. காற்று எல்லாமே உடம்புலாம் ஈரமாக தான் இருக்கு. துணியெல்லாம் ஈரமாக இருக்கிற தண்ணி ஜாஸ்தி அடிச்சிச்சு. ஈரமாக விளைஞ்ச கரையே தெரியாது. கரையே நம்ம பார்க்கணுன்னா ஒரு மணி நேரம் ஒன்றா கரை தெரியும். அவ்வளோ ஆழத்துக்கு வந்திருக்கோம். கரை முடியாத வந்திருக்கோம். யாரால பார்த்து மணிகளோடு வந்திருக்கான். சரி நெஞ்செல்லாம் அவங்களுக்கு காட்டணும். எப்படி மீன் பிடிக்கிறது, எங்கே போய் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்து எங்களோடு வந்திருக்கிறான். காலையில் எல்லாம் தெளிவாக ஒரு வீடியோ போடுவோம். அவங்களுக்கு நீங்கள் பாருங்க, அவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறான். ஏன்னா ரொம்ப காற்று, அதிகமான காற்று. அதனால் அதை பார்க்காம அவங்களுக்கு வீடியோ போடணும். ஹாய் மக்களே, அதாவது இப்போ நாங்கள் போடுறது கனவா மீன். அந்த மீன் பேர் என்ன சொல்லுவாங்க சென்னையில்? சங்கரா. சங்கரா மீன் இங்கே தான் கிடைக்கும் போது இருக்கு. அதாவது கரப்புறம் கிடைக்காது, மீன் வராது. அது குறிப்பிட்ட தாவுக்குள்ளே வந்தால் தான் அந்த சங்கரா மீன் கிடைக்கும். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்டிகள் விலை போட்டுட்டு வரோம். காலையில் எடுக்கும் போது நண்பர் திரும்ப எங்களோடு ஒவ்வொரு பயணத்துலேயும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நேரம் வாராப்புல. தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்ன நடக்குது. உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி படகு வந்து சின்ன படகு தான், பெரிய படகுலாம் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய தண்ணியோட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தான் உயரமாக தண்ணி விட்டு இருக்கோம். அந்த அளவு தான் எங்கள் படகு இருக்கும். எப்படி போயிட்டுருக்கு. இப்போ வலையெல்லாம் விட்டுட்டோம். நண்பர்கள் அதாவது போட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி, அதாவது உட்கார்றதுக்காக பணியாளர்கள் சுத்தம் பண்ணுறாங்க. இதை பாருங்க, கொக்கி குமார் அண்ணா. அது யாருமே உங்க பேர் என்னதுயா? சவடார் சந்தியா. இது வந்து அசால்ட் ஆர்வம் இருக்காப்ல. எல்லாரும் இருக்காப்ல. இவங்க என்ன போன வீடியோல பேசுறாங்க, இனி பேச விடாட்டுக்கிறான். ஊட்ட மாட்ட போய் சொல்லிக்காங்க. எப்படி இருக்காங்கடா? ஆமாம், என்ன பேச விடாட்டுக்கிறான். பேசுறான் அவன் தான் பேசிட்டே இருக்கான்னு சொல்றாப்ல. அதனால நண்பரை பேச அழைக்கிறோம். நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நண்பருக்கு நீங்க
செவுத்துல போட்டு துப்புனது போதும். ஒரு நண்பருக்கு உங்க வார்த்தையை பதிவு பண்ணுங்க. என்ன பேச நினைக்கிறீங்களா பேசுங்க. அது என்ன கேட்பேன்னு சொல்லுவீங்க. மனைவிட்ட சிரிக்காப்ல, மனைவிட்ட போன கருத்துல சிரிக்காப்ல வீடியோல. என்னைய பேசி விட மாட்டேங்கிறான், அவன் தான் பேசுறான் பாத்துருங்க. அதை பார்த்துக்கிறீங்க. நான் என்ன செய்ய தெரிய முடியும். அப்போ இந்த ட்ரிப் நான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறேன். பேசுங்க நண்பர் சொன்னா பேச மாட்டேறாப்ல. என்ன செய்ய, உண்மையாவே நாங்க வந்து கிட்டத்தட்ட ஊர் பெற்ற ஒரு தாய் பெற்ற பிள்ளை மாதிரி தான் எல்லாம் இருக்கோம். அந்த ஒற்றுமை மகிழ்ச்சி அது நிமித்தம் தான் நாங்கள் எப்படி சேர்ந்து வர்றது பயணிக்கிறது கடலுக்குள்ள. அதனால நண்பர்களே, இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ண பார்க்குறாங்க. மோட்டருங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, மோட்டரெல்லாம் அலசுறாங்க. ஒரு நண்பர் தண்ணி ஊற்றி ஓடுறாங்க. அசால்ட் ஆர்வம் அங்கே அடுப்பில் நண்பர்கள்லாம் வச்சு வைக்க ரெடி பண்ணுறாப்புல. குமார் போட்டுவாளில் முக்கிறாப்புல. என்ன சந்தியா சாப்பிடா தண்ணி ஊற்ற எல்லாம் வேலை நடக்குது. மணி திரைப்போ மணி 4 ஆயிடுச்சு. சரியா நாங்கள் வந்து நைட்டு 11:40 கிணிச்சோம். இப்போ வலை உள்ள விட்டு நாங்கள் நிற்க 4:30 ஆயிட்டு. மக்களை இதில் ஒரு மணி நேரம் நாங்கள் லைட்டாக ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்த பிறகு தான் கொஞ்சம் உடலுக்கு நல்லா இருக்கும். இல்லை திரும்ப வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்க. காலைல போடுறோம். மீனை காலையில் பிடிக்கிறத காமிக்கிறோம், வர்றதை காமிக்கிறோம். சங்கரா மீன் தான் நாங்கள் போட்டிருக்கோம். நண்பர் சங்கரா மீன் நல்லா படுறதை காமிக்கணும்னு சொன்னாங்க, பார்க்கணும்னு சொன்னாங்க. கனவா மீன் சங்கரா மீன் இது ரெண்டும் கரெக்டாக நல்லா வரணும் அப்படிங்கிறத இங்கே விற்கிறோம். நண்பர்கள் பாயை விற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக நாங்கள் ஓய்வு எடுப்போம். பைவர்லாம் நீட்டாக கழுவி விட்டுட்டோம். அதாவது கரையிருந்து வரும்போது சுத்தம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நீட்டாக கழுவி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் பெருசாக தான் படுக்கணும், சாய்க்கணும். ஆனால் பாருங்கள் ரெட்டெல்லாம் ஈரமாக இருக்கும். ஆனால் நாங்கள் ரெட்டெல்லாம் படுத்தாகணும், வேற எங்களுக்கு இடம் இல்லை. உள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க வாங்க, நண்பர் கூட வாங்க. ஆனால் நாங்கள் அந்த நண்பர் தயாரிப்போட வரோம்ல. எப்படி வரோம்னா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நான் வந்து வீடியோ எடுத்தே ஆவேன், நேரடியாக மீன் பிடிக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க்கு நண்பர் எடுக்கிறது. அப்படி இல்லைங்களா எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா ஓகே, நான் கூட ரெடி. ஆனால் நண்பர் தொடர்ந்து மீன் வியாபாரம் பண்ணுறாப்புல ஓசூரில். நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா பார்த்திபன் பீஸ் கட்டிங் போட்டாலே வந்துடும் வீடியோ. என்ன மீன் வேணுமோ நண்பர்கிட்ட நீங்கள் கேட்டால் கூட அவங்க அவ்வளோ மீனை நீட்டாக அழகாக தாராங்க. நாங்களே அவங்க மீன் வெட்டுற மீனை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. எப்படின்னா அதாவது நாங்களே இதுவரை மீன் தோலை உரிச்சது கிடையாது. நண்பர் அருமையாக தோலை உரிக்கிறாப்புல. அதாவது தோலோடைய தன்மை ஒரு நகத்து கூட கம்மியாக தான் இருக்கும். நம்ம விரலைக்கு நகத்துலேருந்து மென்மையாக இருக்கும். அவங்க எப்படி உரிக்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால் நண்பர்களே, மீன் ரொம்ப அருமையாக அதை செய்யும் போது எங்களுக்கே அதை சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. நண்பர் விட்டுறதை பார்த்து நண்பர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. அவங்களுடைய வேலை நிமித்தம் வேலை காரியம் அந்த மீன் வெட்டுற மெதடு பார்க்க உண்மையாகவே நாக்கு ஊறுது. அந்த மீன் அவங்க நண்பரெல்லாம் அனுபவசாலி, திறமசாலி. அதனால தான் கரையிலேருந்து 23 நாட்டிகள் நாங்கள் தூரமாக இருக்கோம். நான் கரைக்கு ஓடுறேன்னு சொன்னால், கரை எங்கேருந்து போகணுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடினா தான் கரையை போக முடியும். அது ஆபத்து எல்லா பகுதியிலையும் உண்டு. ஆனால் இது கடல் பயணத்து கொஞ்சம் ரிஸ்க்கு. எப்படின்னு சொன்னோன்னா, ஏதாவது ஒரு நண்பருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா உடனே டக்குன்னு போய் கொண்டு சேர்க்குற கஷ்டம். அதையெல்லாம் கடந்து தான் நாங்கள் என்ன செய்யணும், தொழில் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறத கிட்ட எங்களுக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். இங்கேருந்து பிறந்தா எல்லாத்தையும் கடந்து தான் நாங்கள் போகணும். நண்பர்களே, அதாவது கேட்குறது ஈஸியாக இருக்கும், பார்க்க ஈஸியாக இருக்கும். உண்மையான ரிஸ்க் தான். அந்த இங்கேருந்து கரையை போய் நண்பரை சேர்க்கணுன்னா ஒரு கடினமான காரியம்தான். ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கழிச்சாதான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இங்கேருந்து கொண்டு போக முடியும். இதுதான் உண்மை நிலவரம். இதையெல்லாம் எங்களை உடலை கடவுள் தான் எங்களுக்கு எடுக்கிறாரு. உடல் அமைப்பு தந்து அதை பயணித்து நல்லபடியாக உழைக்கிறதுக்கு உடலில் ஆரோக்கியம் தந்திருக்காங்க. அது கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம், நம்மளை படைச்ச தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். அருமையாக எல்லா காரியமும் செய்கிறாப்புல. எங்களோட உள்ளே வரும்போது நிறைய நண்பர் கேட்டாங்களாம்,
நீ எப்படி உள்ள போறீங்க அப்படி கேட்கும்போது நண்பர் சொன்னாங்களா, அது எல்லாத்தையும் அப்படி கூட்டு போக முடியாது, ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுத்தா கூட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்களா. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், இப்போ நான் கரையோடு இவ்வளோ கூட்டு போய் காமிக்கணும், கடலை பசி அப்படி காமிக்கணும்னு சொன்னா உண்மையான நண்பர்களே எனக்கு கூப்பிட்டு காமிப்போம். நீங்கள் வாங்க நண்பர் கூட பயணிங்க, நண்பர்கிட்ட விவரத்தை கேளுங்க, அட்ரஸ் கேளுங்க, அவங்க அட்ரஸ் தருவாங்க. நீங்கள் வந்து எங்களோட வந்து போட்டில் வந்து நீங்கள் அது ரொம்ப தூரமாக கூட்டுற மாட்டோம், பக்கத்தில் நாங்கள் கூட்டு போவோம். அப்படிலாம் செய்கிறது உண்டு. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து நல்லா இயற்கை ரசிக்கிற மாதிரி. அட்ரஸ் டவுன் பஸ், டவுன் பஸ் பெரியதெல்லாம் கேட்டாலே சொல்லிடுவான். அதாவது நண்பர்களே, அப்போ போட்டு பேர் வந்து டவுன் பஸ்ஸுக்கு மக்கள் வச்சுக்காங்க, நாங்கள் கீழே நாங்கள் எதுவும் சொல்லலை, மக்கள் தான் எங்களுக்கு அந்த பேரை டவுன் பஸ் நீங்கள் போட்ட பேரை சொல்லுவாங்க. ஏன்னா டவுன் பஸ்ஸுங்கிறது எப்பவுமே ஸ்லோவாக வரக்கூடிய அப்படின்னு ஒரு வண்டிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நண்பர்களே பாருங்க, நண்பர்கள் ஓய்வு எடுத்துட்டு தான் இருக்காங்க எந்திக்கையில். ஏன்னா வாய் ஈரமாக இருக்கு, தண்ணியாக தான் இருக்கு, நாங்கள் படுத்துருந்தோம் பாருங்க. இங்கே பாருங்க, தண்ணியாக தான் இருக்கு, தண்ணிக்குள்ள தான் நாங்கள் படுத்துருந்தோம். ஏன்னா வேற எங்களுக்கு இடம் பிளேஸ் இல்லை, இதெல்லாம் படுத்து ஆகணும். நண்பர்கள் தூங்குறாங்க. தொடர்ந்து படம் எடுக்காம இருக்கோம். பாருங்க சூரியன் நல்லா அழகா தெரியுது. கேப்டனை பாருங்க இந்த தூங்குறாப்ல. பாருங்க அருமையா இருக்கும். உண்மையாவே இந்த இயற்கையை பார்க்கும் போது மனசுல பெரிய அளவுல பெரிய கவலைகள் ஏதோ வந்துட்டா கூட அலைகளை பார்க்கும் போது ஒரு வித கவலைகள் மாறும். அது கூட நம்ம பயணிக்கும் போது அது கூட நம்ம ஒரு வித்தியாசம் அனுபவம் இருக்கும். அழகா அருமையா இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியே நாங்கள் ஐஸில் ப்ரெஸ் பண்ணிடுவோம். லாஞ்சி மீன் மாதிரி இழுவையில் நடக்காது, நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கு. ஈஸியான வேலை பார்க்குறேன், ஈஸி இருக்கு. உங்களுக்கு வேலையே இல்லை, நாங்கள் தான் வந்து விலங்கு காற்று சாப்பிட்றோம் அப்படின்னு அது ஒன்றுமே தெரியாது. தோட்டத்தை மட்டும் முடிச்சுட்டு அசால்ட்டாக இருக்கிறது. யார் சாப்பிட்றா? நாங்கள் அசால்ட்டாக 6 மணிக்கு எனக்கு சாப்பிட்றோம். யாரும் பாடுபடுறா
நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்க மனைவி மாதிரி சொல்றாங்க, நீ போய் ஈஸியா வாங்கிட்டு வரீங்க மிஷின்லாம் வச்சு அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்க. அதாவது உண்மையாவே மிஷின் இருந்தாலும் கஷ்டம் நிறைய இருக்கு. எப்படின்னா எடுக்கிறது வாங்குறது எல்லாமே கடுமையான ஒரு கஷ்டம் தான். உண்மையிலே இது கஷ்டங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வலை இழுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வலை இழுக்கிறது வந்து நிற்காம வலை இழுத்துட்டே இருக்கணும். டக்குன்னு வந்து நிற்க முடியாது. அது ரெண்டு கையும் ஓஞ்சிரும் அந்த வலை இழுத்து முடிக்கிறதுக்குள்ள. ஆனால் வலை நிப்பாட்டவே முடியாது, மோட்ரு ஓடிட்டே இருக்கும். நம்ம நிப்பாட்டினோன்னா அங்கே வலை வந்து சிக்கிக்கும். அதனால் வந்து அவங்க வலை நிப்பாட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டம். கை வந்து நான் ஒரு நாள் இழுத்து பார்த்தேன், என்னால் முடியல, ஓடி வந்துட்டேன் இந்த பக்கம். வந்துருவியா பார்த்து நீச்சு வா. அவர் குழி ஓடி உள்ள பார்க்க சின்ன படகு தான், ஆனால் தண்ணியிலேருந்து ஈஸியாக ஏற முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு ஏற முடியாது. அந்த தண்ணியிலேருந்து நமக்கு மேலே வந்தால் டபுளாக வெயிட்டாக தெரியும். அது ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல ஏறுறது. ஜஸ்ட் மிஸ் ஆகிவிட்டது. அவர் ஆட்டத்தை தொடங்கினார். எதுமா எல்லாம் முடிஞ்சது. நிறைய ஓட போறோம், கிளம்பி விட்டோம். நீங்க பாடு கொஞ்சம் மோசம்தான்.
கண்டு பண்ணி தான் ஆகணும். மக்களே எங்கள் கஷ்டத்தை பாருங்க. இது வந்து வலை போட்டு வந்துட்டுருக்கோம், ரிட்டன் வந்துட்டுருக்கோம். வலை எடுத்துகிட்டு அதை மீனெல்லாம் பிடிச்சிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டுருக்கோம். வந்துட்டு இருக்கும்போது தூத்துக்குடி ஃபிஷ்ஷிங் ஹார்பர் போட்டு எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க. ஒரே இடத்துல எல்லாருமே ஜிபிஎஸை வச்சு மீனை பார்த்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த போட்டில் மீன் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம அந்தளவுக்கு ஜிபிஎஸ் வசதி இல்லை. ஆனால் இந்த பெரிய ஃபிஷ்ஷிங் ஹார்பர் போட்லலாம் ஜிபிஎஸ் வசதி இருக்குது. அதனால் எல்லாருமே சுற்றி வலையை போட்டு சுற்றி ஒரே இடத்துல பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆச்சரியம், அவ்வளோ போட்டு ஃபிஷ்ஷிங் ஹார்பர் போட்டு எல்லா பெரிய போட்டையும் தாண்டி நாங்கள் போய் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடியே மீனை பிடிச்சிட்ருக்காங்க. இந்த பெரிய போட்டில் பாருங்கள், மீன் அப்போ தான் தூக்கிட்டு இருப்பாங்க. மீனை பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டில். அந்த வலையில் மீனோடு தூக்கி இது தெரியும். மொத்த கூட்டத்தையும் தூக்கி வச்சிட்ருக்காங்க. இந்த சின்ன போட்டில் வந்து ராப்பகலாக போய் நைட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு 40-50 கிலோ மீன் தான் தேறி இருக்குது. இந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பர் போட்டும் இந்த இவ்வளோ பெரிய போட்டு இங்கே வந்து பிடிக்கிறதோட இன்னும் ஆழ்கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு வராங்க. மீனை பிடிச்சிட்டு வரும்போதும் வந்து ரொம்ப கம்மியாக தான் மீன் பண்ணுறாங்க. வேணுக்குன்னு வரணும். அதாவது நாங்கள் வல்லம் ஓடி வரோம் தெரியுது. அதாவது எங்களை பயன்படுத்துகிற மாதிரி இப்படி வந்து வேணும் விடுற மாதிரி வராங்க. இது வந்து சரியான தவறு. அதாவது தயவு செய்து ஒரு வல்லம் ஓடியதா சின்ன படகு, அந்த அலை பட்டா கூட நம்ம தாங்காது போட்டு. ஆனால் இப்படி ஓடி வராங்க, இப்படி ஓடி வரக்கூடாது. ஏன்னா திருப்பாரம் தெரியா விட்டுட்டாங்கன்னா உயிர் போயிடும். தயவு செய்து இந்த மாதிரி இழுக்காத அளவுக்கு அந்த ஞானத்தோடு செய்ய அவங்களுக்கு நல்ல கிருவை கொடுக்கணும் ஆண்டவர். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு மனித உயிரும் முக்கியமானது. அதை துச்சமாக நினச்சி வேண்டிக்கிறாங்கன்னா அப்படி வராங்க. நாங்கள் சில பக்கத்தில் வாரம் நவுண்டு போக வேண்டியதானே, பெரிய வாகனத்தை வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, பாருங்க அவங்க பண்ணுற கூட்ட பாருங்க.
55 கிலோ.